அத்தனை பேர்களும் நாம் ஒன்று சேர்ந்து எந்த நீலகாளி கோயில் முன்னாடி கடபலி கொடுத்தோமோ அதே நீலகாளி இடத்திலே ஒரு யாகமானது அக்னி வேள்வியானது நடத்தி அந்த அக்னி வேள்வியிலே இருந்து மாயவருடைய அருளால இறந்து போன உன் மகன் அரவான் எழுந்து வந்திருக்கிறான். அதிக வேகமாக வீரமாக கோபமாக அங்காரத்தோடு எழுந்திருக்கிறான். அதனால் முதல்ல அவனுக்கு பேசக்கூடிய வல்லமை தருகிறேன். அரவான், நீ பேசுவாயாகப்பா. ஓ ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இறந்து ஒரு வாரம் தான் ஆகிறது. செத்து போன அரவான் என்று மீண்டும் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்தது யார்? இப்பேர் உள்ள செயலை செய்தது யார்? எங்கே அந்த கண்ணன்? ஏய், அதே மாயவா. ஆனா எத்தனை பிழைத்தவன் யாரோ? பெருமாளுக்கே இங்க குஞ்சு வீட்டு போய் கிடக்குது. நீங்க பெத்தவங்க, நீங்க வாங்கலாம் நியாயம். ஏன்டா வாங்கணும்? உங்களை அடிக்க முடியுமா? அப்படி அடித்தாலும் உங்களுக்கு வலிக்குமா? அவருக்கெல்லாம் வலிக்குமா? தங்கச்சி, இந்த பையன் உனக்கு தேவையா? என் தங்கச்சி சுக்கு தண்ணி முக்கு பெற்றான். முக்கு பெற்று வந்திருக்கு. என்னது? ஏமா எல்லாரும் இந்த ஆங்கார கோபத்தை அவங்க பெத்த தாயங்க. கண்ணனல்ல மாயனல்ல உன்னை பெற்ற தாய். நான் உன்னை பெற்ற தாயின்னு சொல்லிட்டேன். நீ பாடிட்டு போ. நீ பாடுறியா? கண்ணே ஆரவா பாடா பாரு.
ஏண்டா பாவன்னு செத்து போனவனு உயிர் கொடுத்தா குடிச்சு எல்லாரும் லொட் லொட் நடிச்சு போய்டா இங்க வாங்கலாம் தங்கச்சி அடிக்கு பயந்துட்டு போய் ஓடிக்கிட்டா மாதிரி உன் பெத்த பையன் வேணும் வேணும்னு கேட்டேன் உன் பையங்களை எல்லாம் பிடிச்சி சாத்துன்னு சாத்தான் எது எப்படியோ எங்க போற உட்காருங்க பாரு யார் அவங்க சின்னம்மா ஆமா பாஞ்சாலி பவனபடி பாஞ்சாலி எல்லாமே போய் உன்னை பெத்த தாயின்னு சொன்னாங்க அவன் கேட்க மாட்டேங்கிறான் நீ போய் சொல்லு கண்ண நல்ல மாய நல்ல உன்னை பெத்த தாயின்னு நீ பாடு அப்படியா நீதான் மகனா ஆமா ஏய் ஏன் வளர்ற அம்மா சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னா கேப்பியா நீ யாரு நீ யாரு அம்மா அவ யாரு என்னது நீங்களா அம்மா எங்க அப்பா விடலங்க அப்பா உன்னை பெத்த அப்ப என்னது பெத்த அப்ப நான் தான் சத்தமே வரல நீ அப்பன்னா அவன் யாரு அவனே ஆமா அடிக்க மாட்டான் கண்ணு என்னைய யாருன்னு தெரியவில்லை எல்லாருக்குமே தெரியும் நான் தாண்டா உங்க அப்ப என்னது நான் தான் உங்க அப்ப அப்பன்னா பெரியப்பா யாரு கேக்குறான் யாருன்னு தெரியாதா 14,000 ஊம பலம் படித்த யானை பலம் கொண்ட ஊமச்சானண்டா நான் தாண்டா உன்னை பெத்த அப்பே அப்படின்னு சொல்லு எப்படி பெத்தன்னு சொல்லு கேப்பா எல்லாத்தையும் ஓயாம குடிச்சிட்டு அடிக்கிறாங்க நீங்களும் வான வேடி கூட்டது இல்லாம என்னை உட்கார்ந்து பாக்குறீங்க அப்படி பாக்க நான் எங்க அப்பா எங்க மவுனே நான் தானே உங்க
நான் தானே உங்க அப்புண்டா. புரியல. அப்புண்டா அப்பா என் தந்தையா? நீங்கள் தான் உங்களை பார்த்த உடனே தெரிகிறது. எப்படி நீங்கள் தான் என் தந்தை என்று? ஆகாத சந்தோஷமான தந்தையே. பார்க்க லேட்டாக தான் வந்தீங்க. நாமக்கல்ல இருந்து வந்தேன் வண்டியில். அருமையா இருந்திருக்கு. வைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிறாங்க பாரு. இந்த டாக்டரே கட்டிருக்க வேண்டியது அழகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது கட்டாத இருந்தா இன்னும் தள்ளிட்டு தெரியும். ஆமா அவரே தான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன எப்படிடா பெத்த? அம்மால வாட்டு பெத்தடா. அண்ணா மச்சாண்டார் பேசுறது பாத்தியா? இன்னொரு அப்பா இருக்காரு. அதாரு ஏய் இறக்கு. இதுதான் மாத்திட்டீங்க. ஏய் அம்மாடி. யாரு? யாரா? உங்க அப்பா. அப்பா அண்ணா. உன் பேர் என்ன? நக்கு. நக்குனா. யார் நக்குனா? யார் நக்குனா? அத்தா யாரா நக்குனா? உங்க அப்பாடா. மனசா சொல்லுலாயா? இவன் எங்க அப்பனா இருப்பானா? ஆமா. ஏங்க பச்சை பேப்பர் போடுறேன். ஏண்டா கொஞ்சம் கூட இல்லையா? அப்பா. டேய் அர்ஜென்ட். அர்ஜென்ட். பக்கியமை சைடு. உங்க அப்பா காணாங்கறத வெம்பூச்சி டீ குடிச்சிட்டீங்க. நீங்களே அப்பா கிடையாது. அப்புறம் யாரு? உண்மையாலுமே உங்களை பார்த்தா தெரிகிறது. யாரு? என்ன குடும்பம் கொண்டு கொல்ல வந்திருக்காய். டேய் சூதுக்காரா. டேய் சூதுக்காரா. டேய் மாயவா. எனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே கிடையாது. ஞாபகங்கள் இருந்தா மகனே அண்ணா மாயவா பரந்தாமா என் மகனுக்கு தாயார் யார் பெற்றார் யாரு தாய் தகப்பன் சொந்த பந்தம் யாருன்னே தெரியாம போச்சு. அதனால அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும்படி நீங்கள் அருள்வார்கள். உங்களெல்லாம் விளையாடுனேன். இதோ அரவானுக்கு பழைய ஞாபக சக்தியை உண்டாக்குகிறேன். அரவான் பழைய ஞாபக சக்தி நீ பெறுவாயாக. நான் இறந்து ஒரு வாரம் ஆகிறது. 7 நாட்களுக்கு பிறகு எனக்கு உயிர் கொடுத்த காரணம் என்ன? யார் உயிர் கொடுத்த உத்தமனை கண்ணிலே காண வேண்டும் என்றார். அந்தவரை ஒன்றும் செய்ய மாட்டேன். சத்தியமா என் உயிர் போக காரணமாக இருந்தது கண்ணன் தான். உயிரை கொடுத்ததே கொடுத்த உத்தமனுக்கு ஒண்ணு தீங்கு நேராதுன்னு சொல்லி அப்படியா? உன்னோடு வந்தவருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது.
கூடாது. இது சத்தியம். மருமகனே சத்தியம் செஞ்சிருக்கிறப்பா. இங்க அவன் பையன் வெட்ட வர்றான், அவன் இப்பதான் டீ குடிச்சிட்டு இருக்கான். ஒரு தடவை வெட்டி தான் பாக்கட்டுமே. நீ செத்து பாரு, உனக்கு தெரியும். சத்தியம் பண்ணதுனால தான் வெட்டல. ஆமா. அண்ணா ஒண்ணு சொல்லு, நமக்கு உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லுமா, இங்க வேற ஒழுகுது. என் மகன் கத்தி எடுத்துட்டு வந்த அழகு அப்படியே திகைச்சு போய் நின்னா. உங்களை கத்தி எடுத்து ஒரே ஒரு நிமிஷம். வெட்ட வந்தவன் அவங்க அப்பனாட்டமே இருக்குது. யாரு? அர்ச்சனை மாதிரி. இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா ஏன் தலை இன்னொரு போயிருக்கும். இருந்தாலும் ரமணா, மாமா உன்னுடைய பகையை காட்ட என்னுடைய பகையை காட்ட இது நேரம் கிடையாது. நேரம் கிடையாது. இன்று இறந்து போன உனக்கு உயிர் கொடுத்திருக்கா என்ன காரணம்? அதன் விளக்கம் என்ன? அன்னைக்கு 3 ஆசை கேட்டேன். ஆமா. எப்ப அரவான கடுப்பலை கொடுக்கும் போது ஆமா. எனக்கு 3 ஆசை மாமா நிறைவேற்றி வைங்க. சரி. முதல் ஆசை கல்யாணம் பண்ணி வைங்க. நானே ஒரு திருநங்கையாக உருவத்தை மாத்தி உன் முதல் ஆசையை நிறைவேற்றினேன். சரி. 2வது ஆசை என்னன்னு கேட்டேன். என் கண்ணுக்கு ஒளி கொடுத்து குருச்சேத்திர பூமியில ஒரு பந்தலை போட்டு என் தலையை அங்க வச்சு என் கண்ணுக்கு ஒளி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த ஆசையை நிறைவேற்றினேன். 3வது ஆசை என்னன்னு கேட்டேன். மாமா, இந்த 18 நாள் சண்டையில முதல் நாளே நான் இறந்துடுறேன். எங்க அப்பமார்களோட இருந்து அவங்களுக்காக நான் சண்டை செஞ்சு இந்த போர்க்களத்துல நான் ஜெயிக்கணும். அதனால எனக்கு இந்த 18 நாள் சண்டையில ஒரு நாள் சண்டை ஒதுக்கணும்னு கேட்டேன் இல்லையா? உனக்காக இன்னைக்கு 8ஆம் நாள் போர்க்களம் உனக்குன்னு தயார் பண்ணிருக்கேன். அப்படியா? இன்று இரக்கமில்லாத அரக்கர் குலத்திலே வாழக்கூடிய யார் அனுபுஜா என்ற ஒரு சூரன் வர்றான். அனுபுஜா சூரன். அந்த சூரன் இந்த அகில உலகத்துல வர எப்படி வாங்கியிருக்கிறான்? இன்னைக்கு செத்தவன் ஒருத்தன் உயிர் பெற்று எழுந்து வந்து என்கிட்ட சண்டை பண்ணி அவன் கையால வெட்டுப்பட்டு செத்தாதான் என்னுடைய உயிர் போகணும்னு வர வாங்கி இருக்கிறான். சரி, ஏற்கனவே நீ செத்துட்ட. உன் செத்தவனுக்கு நான் உயிர் கொடுத்திருக்கிறேன். உன்னால மட்டும்தான் இந்த உலகத்துல அந்த அனுபவனை கொல்ல முடியும். அற்புதமாமா, அற்புதம். அதனாலதான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறோம். இந்த 8ஆம் நாள் போர்க்களத்திலே நீ சென்று பாண்டவராகிய உன் தந்தைமார்களுக்கு வெற்றி பெறுவை செய்வது உன்னுடைய வேலையப்பா. ஆகட்டும் மாமா, வெற்றி உனக்கு. புறப்படுகிறேன்.